வேல்மாறலின் தோற்றமும் வேல்மாறல் பாராயணம் செய்வதால் ஏற்படும் நன்மைகளையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. சரிங்களா? வேல்மாறல் நம்ம படித்தா நமக்கு என்னென்ன நன்மைகள் நமக்கு நடக்கும், நம்ம என்னென்ன வேண்டுமோ அது எல்லாமே முருகர் கொடுப்பார். சரிங்களா? வேல்மாறலின் தோற்றம். சுமார் 1928ஆம் ஆண்டு வள்ளிமலையில் ஒரு மந்திரவாதி தன்னை திரிலோக முருகன் என்று சொல்லிக்கொண்டு அவர் கற்ற வித்தைகளை வள்ளிமலை சச்சிதானந்த சாமிகள் முன்பு செய்து காண்பித்து தனது ஆணவத்தையும் பெருமையும் வெளிக்காட்டினார். அப்போது முருகன் அருளால் சுவாமிகள் அருணகிரிநாதர் அருளி செய்த மேல் வகுப்பில் உள்ள 16 வரிகளை முன்னர் பின்னர் வருமாறு 4 சுற்றுகளாக 64 வரிகள் அமைத்து பாடினார். இதுவே வேல்மாறல் மகா மந்திரம் என அழைக்கப்படுகிறது. சுவாமிகள் பாடும்போது அந்த மந்திரவாதியின் உடல் முழுவதும் எரிவது போன்ற உணர்வு. தனது தவறை மன்னிக்க வேண்டி சுவாமிகள் பாதங்களில் சரணாகதி அடைந்தார். வேல்மாறல் பாராயணம் செய்வதால் ஏற்படும் பயன். வேல் வகுப்பு ஔதுஷ்யம் போன்றது. ஒரு மருந்து நோய்களை தீர்ப்பது போல இந்த வகுப்பு புறநோயை நீக்கும், பிறவிப்பிணியை போக்கும். வேல் ஞானம் ஆதலால் அதை படிப்பவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து பேரின்ப வாழ்வை கொடுக்கும். முருகன் வேல் வேறு அல்ல, கந்த கடவுள், பவரோக வைத்தியநாத பெருமாள். ஆகையினால் வேலாயுதமும் பிறவியை அழிக்கும் பெரிய மருந்து. எவர் ஒருவர் 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டலம் வேல்மாறலை தொடர்ந்து பாராயணம் செய்வார்களோ அவர்களது நியாயமான கோரிக்கைகள் கட்டாயம் நிறைவேறும் என்பது திண்ணம். பொருள் உணர்ந்து பிழையின்றி ஒவ்வொரு வரிகளும் படித்தல் மிக அவசியம். அனைத்து பாடலுக்கும் விளக்கம் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. இத்துதியை பாராயணம் செய்பவர்களுக்கு திருமண தடை நீங்கும், புத்திர பேறு உண்டாகும், காக்கை வலிப்பு, புற்றுநோய் முதலான எல்லா நோய்களுக்கும் நீக்கம், சர்வரோக நிவாரணியாகும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். முருகன் மீது நம்பிக்கை வைத்து பாராயணம் செய்யுங்கள். முழு சரணாகதி அடைந்து வேண்டுங்கள். எண்ணியதை எண்ணிய வடிவையே கொடுப்பார் முருகர். கருணையே வடிவானவர் முருகன். காலமறிந்து ரட்சிப்பார். மந்திரம் கூற காரணம். திருத்தணியில் என்ற அடி 64 அடிகளும் இடையில் அடிக்கு ஒரு 64 முறைகளும் அடிகள் 2, 32, 35, 61 ஆகிய 4 முறைகளும் ஆதியில் 20 முறையும் இறுதியில் 20 முறையும் ஆக கூட்டுத்தொகையாக 108 முறை பாராயணம் செய்வதை நாம் மந்திரம் என கூறலாம். வேலின் பெருமையை கூறுவதால் இது வேல்மாறல் மகா மந்திரம் ஆயிற்று. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வேல்மாறலை மட்டும் பாராயணம் செய்தால் போதும், அவை அனைத்தையும் தீர்த்து மகிழ்ச்சி நிலைக்கு நம்பிக்கையை பிறக்கும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தினுரை கருத்தமையில் நடத்துகுகன் வேலே.